ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த காலை நேரத்தில்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக கர்த்தருடைய ஆலயத்திலே உங்களை சுகத்தோடும் வேலத்தோடும் ஆயுளோடும் நான் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். இந்த காலை நேரத்தில் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடி இந்த காலை நேரத்திலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆமென். எத்தனை பேர் ஸ்தோத்திர பலி செலுத்த ஆயத்தமா இருக்கீங்க இந்த காலை நேரத்தில்? கரங்களை உயர்த்தி கொஞ்சம் காண்பீங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி இந்த காலை நேரத்திலே நாம் கர்த்தரை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்போம். சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. பாடுவோம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, துதியும் கனமும் மகிமையும் என். சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. ஆமே, நன்றி ஐயா. பலன் தந்தீரே, நன்றி ஐயா. பலன் தந்தீரே, நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. ஆமென். துதியும் கனமும் மகிமையும் என் அப்பா. உணவு தந்தி, உணவு தந்தி, நன்றி ஐயா. உணவு தந்தி, நன்றி ஐயா. உடையும் தந்தி, நன்றி ஐயா. உடையும் தந்தி, நன்றி ஐயா. பாடுவோம். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என். ஓ ஆமென், ஆமென். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தி, நன்றி ஐயா. அன்பு கூர்ந்தி, நன்றி ஐயா. அரவணைத்தீ, நன்றி. அரவணைத்தீ, நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. படுவோம். துதியும் கனமும் மகிமையும் என். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பா. கரங்களை தட்டி பாடுவோம். துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. கூட வைத்தீர், கூட வைத்தீர், நன்றி ஐயா. கூட வைத்தீர், நன்றி ஐயா. உம்மை பாட வைத்தீர், நன்றி ஐயா. உம்மை பாட வைத்தீர், நன்றி. கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆமென், ஆமென். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தீர், நன்றி ஐயா. அபிஷேகித்தீர், நன்றி ஐயா. அனலாக்கினீ, நன்றி ஐயா. எங்களை அனலாக்கினீ, நன்றி ஐயா. பாடுவோம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும். ஆமென், ஆமென். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பா. ரத்தம் சிந்தினி, ரத்தம் சிந்தினி, நன்றி ஐயா. ரத்தம் சிந்தினி, நன்றி ஐயா.
ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என். சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. பாடுவோம். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என். அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா. அரவணைத்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என். ஆமென். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பா. பாடிக்கொண்டே இருப்போம். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆராதனை ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருக்கு? சரி, இந்த 8:30 ஆராதனை எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். கொஞ்சம் நேரத்தோடு வர்றது கஷ்டம் தான், அப்படிதானே? இத்தனை நாள் நம்ம 9 o'clock வருவோம், 9:30 வருவோம். இப்போ காலையிலலாம் எந்திரிச்சு வரணும், கொஞ்சம் பிரயாசப்பட்டு வர்றீங்க. கர்த்தர் இது கேட்டு ஒரு பலனை தருவார். ஆமென். நம்ம எவ்வளவு கர்த்தருடைய ஆலயத்தில் நேரத்தோடு நம்ம வரோமோ அவ்வளவு தேவன் நம்ம வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பக்கத்தில் வந்து கொண்டே இருக்கும். ஆமென். இது ஒரு வித்தியாசமான ஒரு வெளிப்பாடு. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம சீக்கிரத்தோடு நேரத்தோடு வரும் பொழுது அந்த பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். நமக்கு எவ்வளவோ டயர்ட் இருக்கும், எவ்வளவோ விதமான சோர்வுகள் இருக்கும், பலகீனங்கள் இருக்கும். ஆனால் காலையில் எந்திரிச்சு தேவ சமூகத்தில் ஓடி வரும் பொழுது தேவன் அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கை நன்மைகளை தேவன் திறப்பார். ஆமென். இதுவரை பூட்டி இருக்கிற நன்மைகளை கர்த்தர் இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். ஆமென். என்னென்ன காரியங்கள் உங்களுக்காக எதிராக பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறதோ நான் இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்றேன். அது எல்லாம் இந்த ஆண்டு கர்த்தர் திறப்பார். ஆமென். ஒருவேளை படிப்பா இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்குள்ள வர வேண்டிய பணமா இருக்கலாம், உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதமா இருக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டு திறந்து உங்களுடைய கண்களை பார்க்க, உங்களுடைய கண் பார்க்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதற்கு என்ன செய்யணும்? இதே போல நேரத்தோடு நீங்க ஆலயத்திற்குள்ள வாங்க. கர்த்தர் பெரியவர். இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை உயர்த்துவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி உமக்கு மாத்திரம் நான் செலுத்துவேன். உமையே நான் உயர்த்துவேன், மகிமைப்படுத்துவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா. கரங்களை தட்டி பாடுவோம்.
பரிசுத்த 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 பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த. அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. பாடுவோம். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய். மீண்டும் பாடுவோம். எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ரோய் எல் ரோய் என்னை காண்பவரே. அறிக்கையிடுவோம் வாய்களை திறந்து. எல் ரோய் எல் ரோய் என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல் ரோய் எல் ரோய் என்னை காண்பவரே. ஆமென். எல் ரோய் எல் ரோய் என்னை காண்பவரே சொல்லுவோம். என்னை காண்பவரே. ஆமென். எல் ரோய் எல் ரோய் என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல் ரோய் எல் ரோய் என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. ஆமென் ஆமென் ஆமென். எல் ரோய் சொல்லிக்கொண்டே இருப்போம். என்னை காண்பவரே. ஆமென் 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 ஆமென். எல் ரோய் எல்லாம் பார்த்து கொள்வீர், எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சொல்லுவோம். எல்லாம் பார்த்து கொள்வீர். எனக்காக எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்வீர். என்னுடைய எல்லா விதமான பிரச்சனைகளை பார்த்து கொள்வீர். எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே. எல்லாமே எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. எங்களோடு எங்களோடு இருப்பவர், உங்களோடு இருக்கிற நல்ல தேவன் யெகோவா ஷம்மா. எங்களோடு
அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு யெகோவா நிசியே யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். என்னாலும் வெற்றி தருவீர். எல்லா காரியத்திலும் யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி ஆமென் அப்பா அப்பா ஆமென். உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya. யெகோவா ராஃபா நீர் என்னுடைய பலன். ஹalleluya. யெகோவா ராஃபா சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கில்லையே. பாடுங்க. யெகோவா ராஃபா சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கில்லை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கு சிலுவையில் சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லை. கரங்களை தட்டி பாடுவோம். சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கு உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறைவில்லை. பாடுவோம். உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறை. மீண்டும் பாடுவோம். உம்மை நம்புவோருக்கு கரங்களை தட்டி பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு பயமில்லையே. ஆமென். உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. யெகோவா ராஃபா சுகத்தை தருபவர்,
வியாதிகள் இன்று எனக்கு எல்லா இல்லை. வியாதிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லா விதமான பலகீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். சோர்வுகளை கர்த்தர் மாற்றுகிறார். பாடுவோம் யெகோவா ராஃபா, என் பலனானவர், வாதை நோய்களும் எனக்கு. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கு இல்லை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, என் பலனானவர், வாதை நோய்களும் எனக்கு இல்லை. சிலுவையில் சிலுவையில் கரங்களை தட்டி பாடுவோம். ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் உம்மை நம்புவோருக்கு உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. உம்மை நம்புவோருக்கு ஆமென். பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்து என்னை நடத்துவாரே. யெகோவா ரூபா, என் நல்ல மேய்ப்பராய் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவாரே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்து என்னை நடத்துவாரே. யெகோவா ரூபா, யெகோவா ரூபா, என் நல்ல மேய்ப்பராய் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவாரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பவர், 100 மடங்கு நிரப்புவாரே. யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பவர், 100 மடங்காய் நிரப்புவார். ஓ உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. இயேசுவே, என் நம்பிக்கை நீரே. சொல்லுங்க, இயேசுவே, என் கண்மலையும் நீரே. பாடுங்க, இயேசுவே, என் நம்பிக்கை, என் நம்பிக்கை நீரே. இயேசுவே, என் கண்மலையும், என் கண்மலையும் நீரே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. ஆமென். மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கு உம்மை நம்புவோருக்கு உம்மை நம்புவோருக்கு கரங்களை தட்டி பாடுவோம். பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. ஹalleluya. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பாடலை நம்ம பாடுறோம். ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பார், 100 மடங்காய் நிரப்புவார். ஆமென். சரி, 100 மடங்கு ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் என்ன பேசுங்க. 100% blessing. ஈசாக்கு விதை விதைத்தான்,
அவன் 100 மடங்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். 100 மடங்குனா எவ்வளவு தெரியல, அப்படிதானே? உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்குவோம். ஒரு மாசத்துல உங்களுக்கு 10,000 சேலரினா அதுல 100 மடங்கு எவ்வளவு? கோடி இல்லை, எத்தனை லட்சம்? 10 லட்சம். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், அப்படிதானே? 100 மடங்கு 100%. 1000 மடங்குன்னு சொல்ல வர மட்டும் தான் 1 கோடி வரும். சரி, 100 மடங்கு ஆசீர்வாதம். நேத்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், டாடி செய்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, ஈசாக்கினுடைய விதையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஈசாக்கு விதைக்கிறார், ஆனா அறுவடை செய்யும் பொழுது கர்த்தர் அவரோடு இருந்ததுனால 100 மடங்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கூட குறைஞ்ச வருமானம், குறைஞ்ச சம்பளம், குறைவான ஒரு செல்வத்தை நம்ம வைத்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் இருக்கும் பொழுது கர்த்தர் அதை 100 மடங்கா மாற்ற முடியுமா? முடியாதா? சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் கேட்கல, சத்தமா சொல்லுங்களேன். முடியும். ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க பார்ப்போம். முடியும். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் தான் இருக்கலாம், ஒரு 15,000 சம்பளம் தான் இருக்கலாம், 10,000 சம்பளம் தான் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் இருக்கும் பொழுது தேவன் அதை 100ஆகவும் 1000 மடங்காகவும் 1,00,000 மடங்காகவும் தேவன் பெருக பண்ணுவார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஈசாக்கினுடைய வாழ்க்கையில கர்த்தரை செய்வாரே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவர். ஆமென். அன்று வேதாகம நாட்களில் எத்தனையோ பேருக்கு தேவன் எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தினுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு தான். அதை நம்ம இந்த வருடத்துல நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய ஊழியத்திற்கு தேவன் அந்த ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நிச்சயம் செய்து முடிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஒரு 15 நிமிடம் நாம் ஆராதித்து, நாம் ஜெபித்து இந்த ஆராதனை வேலையை நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறவர், நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்காத தேவன். தேவன் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை தருகிறவர். எவ்வளவாய் நாம் நெருக்கப்படுகிறோமோ அவ்வளவாய் நாம் பெருக போகிறோம். எவ்வளவாய் நாம் போராட்டங்களை சந்திக்கிறோமோ அவ்வளவாய் நாம் மகிழ்ந்திருக்க போகிறோம். எவ்வளவாய் துன்பத்தை அனுபவித்தோமோ அவ்வளவுக்கேற்ற மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓ தகப்பனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், எங்களை ஆசீர்வதிக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். அன்று ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் இன்று உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர உண்மையுள்ளவர். உன்னுடைய கொஞ்சத்தை கொண்டு அநேகரை போஷிக்க அவர் போதுமானவர். ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 நன்றி. Thank you Jesus. Hallelujah. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. சொல்லுவோம். என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா உயர்வும் எல்லா ஆமென் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேச
எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவரே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவரே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் எனக்காய் நிற்கும் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் எனக்காய் பேசும் அசாத்தியங்கள் அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே சொல்வோம் எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் எனக்காய் பேசும் இயேசுவுக்கே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோன்றனதே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோன்றனதே சோராமல் எனக்காக உதவினரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று இப்ப சொல்லுவோம் எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே பரிந்துரைகள் செய்யாததை பரிந்துரைகள் செய்யாததை பரந்திருவை செய்தன உங்களுக்காக பரிந்துரைகள் எந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணாததை ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். தானாக தானாக முன்வந்து உதவினீரே முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே
எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. மீண்டும் ஒரு விசை, எனக்காய் நிற்கும் இயேசுவு, எனக்காய் பேசும், எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. இங்க ஒரு சிலர் நீங்க வந்திருக்கிறீங்க, பிரதர் யார் எனக்காக நிப்பா, இந்த தேவைக்காக நான் நிற்கிறேனே, என் கூட யாருமே இல்லையே, எனக்கு எந்த ஒத்தாசையும் இல்லையே, நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு உதவ யாரும் இல்லை, இந்த காரியத்திற்காக நான் போராடி கொண்டே இருக்கிறேன், என்னோட நிற்க ஒருவர்கள் சொல்லி நீங்க கலங்கி போய் நிற்கலாம். நான் ஆண்டவர் சொல்றாரு, மகளே உனக்காக நான் உடனே நிற்கிறேன், உன்னோடு நிற்பது நான். எந்த பரிந்துரைகள் செய்யாததை, எந்த ரெக்கமெண்டேஷன் செய்யாததை, யாருடைய உதவியும் இல்லாமல் கர்த்தர் உங்களுக்காகவற்றை தேவன் ஆயத்தப்படுத்தி தர அவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஒருவேளை சொல்லலாம், பிரதர் இந்த காரியம் நடைபெறுவதற்கு இவரோட ரெக்கமெண்டேஷன் தேவை, இவர் நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாதான் இது நடக்கும்னு சொல்லலாம். ஆனா எந்த பரிந்துரைகள் செய்ய முடியாத காரியத்தை தேவனுடைய பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் முன்பாக சென்று உங்களுக்காக வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி எல்லா விதமான தாறுமாறுகளையும் எல்லா விதமான அலங்கோலங்களையும் தேவன் அலங்கமாய் ஆசீர்வாதமாய் அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற உண்மையுள்ளவர். உங்களுடைய வழிகளை தேவன் செவைப்படுத்துவார், உங்களுடைய வாழ்க்கைகளை தேவன் செவைப்படுத்துவார். அநேகருடைய வாழ்க்கைகள் கரடு முரடாய் காணப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட கழிவுகள், ஏகப்பட்ட அழுக்குகள் காணப்படுகிறது. தேவனுடைய மகிமை முன்பாக கடந்து சென்று எல்லாவற்றையும் தேவனுக்கு கைத்தட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் முன்பாக கடந்து சென்று அவருடைய பரிந்துரை, அவருடைய பரன் கிருபை, அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து எல்லாவற்றையும் நேர்த்தியை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். கைகளை தட்டி ஆர்ப்பரித்து உயர்த்துங்க, கைகளை தட்டி இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க, கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஓ ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். Thank you Jesus. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. சொல்லுங்க பாப்போம், பரிந்துரைகள். இன்னும் சத்தமா பாடணும். நீங்க இங்க ஒரு நிமிஷம் நீங்க எப்படி நீங்க சத்தமா பாட போறீங்களோ, இன்று கர்த்தர் நீங்க இந்த பாடுகிற இந்த நேரத்தில் உங்களுக்காக அவருடைய பரிந்துரை அங்கே இறங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நான் பாட மாட்டேன், உயர்த்தி நீங்க சத்தத்தோடு முழு வெள்ளத்தோடு நீங்க பாட போறீங்க. தேவனுடைய பரிந்துரை அநேகருடைய இருதயத்தை இந்த நாளில் கர்த்தர் அசைக்க போகிறார். அசையாத இருதயங்கள் எல்லாம் அசைக்கப்பட போகிறது. உங்களுக்காக இறங்காத எல்லா விதமான கடின இருதயத்தை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். பாடுவோம். பரிந்துரை பரன் கிருபை செய்திடுமே. சொல்லுவோம், பரிந்துரைகள். என்சி சேர்ந்து பாடு. செய்யாததை பரன் கிருபை, பரன் கிருபை செய்திடுமே. தாமாக முன்வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பேன். எல்லா இடத்திலையும் தாமாக முன்வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பேன். எல்லா புகழும், எல்லா புகழும், எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர். எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நீலை வரமானவர். எனக்காய் நிற்கும். பாடுங்க பாப்போம். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசு, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பாடுங்க. எனக்காய் நிற்கும் இயேசு
கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சத்தத்தோடு நீங்க இதை பாடின இந்த நேரத்துல நான் ஆவியில உணர்ந்தேன், நீங்க அநேகருடைய எதிர்பார்ப்பை நீங்க போய் நிற்கிறீங்க. ஆனா உங்களுடைய இருதயங்கள் இறங்காம இருக்கிறது. பாடின இந்த நேரத்தில் அவருடைய இருதயத்தெல்லாம் தேவன் அசைத்து விட்டார். ஆமென். கடினப்பட்ட இருதயங்கள் இந்த நாளிலே நீங்க இந்த பாடின நேரத்தில் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கு என்று சொன்ன நேரத்தில் அவருடைய இருதயங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டதை நான் உணர்ந்தேன். இனி நீங்க எடுக்கிற பிரயாசத்தில் எல்லாம் தேவன் ஒரு ஜெயத்தை தருவார். இந்த ஆண்டு ஒரு ஜெயத்தின் ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு ஒரு வெற்றியின் ஆண்டா இருக்கும். இதுவரை நீங்க கண்ட எகிப்தியனை நீங்கள் ஒருபோதும் பார்ப்பதே இல்லை. இதுவரை உங்களோடு நாம் போராடின எல்லா எகிப்திய வல்லமைகள் அது நிர்மூலமாகி போனது, அது அதமாகி போனது, அது ஒன்றுமில்லாமல் போனது. இயேசுவின் நாமத்தில் எல்லா பொல்லாத வல்லமைகள் இந்த கால நேரத்தில் அது நிர்மூலமாகி போவதாக, அதமாகி போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பாடுவோம். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லே என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லே. கரங்களை உயர்த்தி லூயாமே அல்லேலூயா. நீங்க உங்க உயர்வுல தாழ்வுல நீங்க ஆண்டவரை பார்க்கும் பொழுது, அவரை மாத்திரம் நீங்க பார்க்கும் பொழுது, அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் பொழுது, எந்த நிலைமைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் அதை ஜெயமாய் மாற்ற, ஒரு ஆசீர்வாதமாய் மாற்ற அவரது போதுமானவர், நன்மைகளை செய்கிறவர். உங்களுடைய கண்கள் ஆச்சரியப்பட்டு அதிசயங்களை பார்க்க அவர் போதுமானவர். ஒரே விஷயம் பாடுவோம். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரே விஷயம் பாடுவோம். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் தேவ மகிமையினுடைய பிரசன்னம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா. இரு கரங்களை உயர்த்தி பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு நல்ல தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். ஒரு தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறேன். என்னுடைய தேவனுடைய கரமே இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் தேவனுடைய வல்லமையின் கரம் இறங்கி வந்திருக்கிறது. என் தேவனுடைய பரிசுத்த கரம் இறங்கி வந்திருக்கிறது. என் தேவனுடைய அணைக்கும் கரம் இறங்கி வந்திருக்கிறது. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க ஓ, உங்கள் முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. உங்களுடைய முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. எத்தனையோ இடத்துல நீங்க வெட்கத்தை அனுபவிச்சிட்டீங்க. எத்தனையோ வெட்கத்தின் பாதையில நீங்க நடந்து வந்துட்டீங்க. ஒரு வெட்கத்தின் சூழ்நிலையிலேயே நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. இன்று தேவனுடைய ஆவியானவர், இன்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்கள் முகம் ஒரு நாளும் இனி வெட்கப்பட்டே போகாது. அப்பாவை தேடி
தேடி வந்திருக்கிற உங்களை வெறும் கையா ஒரு நாள் அனுப்ப மாட்டாரு. இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துக்கு வெறும் கையோட தான் நான் வந்து நிற்கிறேன், என் கை வெறும் கையா இருக்கிறதுன்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க. வெறும் கையா கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் அனுப்ப மாட்டார். உங்க கை நீ நன்மையினால நிரம்ப போகிறது. கரங்களை தட்டி கொண்டே இருங்க. தேவ சமூகத்துல தேவனை நோக்கி ஓடி வந்திருக்கிற, அப்பாவின் சமூகத்தை பார்க்க வந்திருக்கிற, அப்பாவினுடைய ஆலயத்துல ஆராதிக்க வந்திருக்கிற என் தேவன் உங்களை வெறுமையா வெறும் கையா ஒரு நாள் விட மாட்டார். அது மாத்திரமல்ல, இந்த ஆலயத்திலிருந்து இந்த இடத்திலிருந்து அநேக நன்மைகள் உங்களுக்கு புறப்பட போகிறது, அநேக ஆசீர்வாதங்கள் புறப்பட போகிறது. சிலருடைய வாழ்க்கையில மனுஷனால தடை பண்ணப்பட்டது, மனுஷனால மறுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் உங்க தலையில வைக்கிறார். இன்னும் கர்த்தர் உங்க தலையில வைக்கிறார். மனுஷன் உங்களுக்கு மறுத்தது, மனுஷன் உங்களுக்கு தடை பண்ணின காரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்க தலையில வைக்கப்படுகிறது, உங்க கரங்கள்ல வைக்கப்படுகிறது. சிலருடைய கரங்கள்ல சில நன்மைகள் வைக்கப்படுகிறது நான் பார்க்கிறேன். சிலருடைய கரங்களில சில ஆசீர்வாதங்கள் வைக்கப்படுகிறது நான் பார்க்கிறேன். மனுஷன் தடுத்து நிறுத்தின காரியம், மனுஷன் தடுத்து நிறுத்தின காரியத்தை எல்லாம் என் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் கொண்டு வர போகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளாக சிலருடைய காத்திருப்பு எல்லாம் முடிவு போகிறது. நீங்க எத்தனையோ காரியத்துக்கு காத்திருந்து 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 உங்க கண்கள் சோர்ந்து போயிருக்கிறது, உங்களுடைய இருதயங்கள் சோர்ந்து போயிருக்கிறது, உங்க கண்ணீர்ல இருந்து உங்க கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. சிலரெல்லாம் இருதயத்திலிருந்து பெருமூச்சை விட்டு கொண்டு இருக்கிறீங்க. இன்று தேவனுடைய ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, இந்த வருஷம் முடியதுக்குள்ள நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய அநேக காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. உங்களுடைய அநேக காத்திருப்பின் நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது முடிந்து போகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சிலருடைய வாழ்க்கையில இருதயத்தின் விருப்பங்கள், அந்த மனதின் வாஞ்சைகள் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. நீங்க சொல்றீங்க, அப்பா ஏன் இது பலத்துல முடியாது, என் ஞானத்துல முடியாது, என் திறமையில முடியாது அப்படின்னு சொல்லி சில நியாயமான ஆசையை கூட நீங்க அடக்கி வைக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். நியாயமாய் உங்களுக்கு வர வேண்டிய உங்களுடைய மன விருப்பத்தை சில நேரம் நீங்க சூழ்நிலைகளை பார்த்து அப்படியே நீங்க அப்படி பொத்தி வைக்கிறீங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அடக்கி வைக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய மன விருப்பம் எல்லாம் நிறைவேற போகிறது. மன விருப்பங்களை எல்லாம் என் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அந்த தகப்பன் உங்களுடைய இருதயத்தை இன்னைக்கு புரிந்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்க உடைக்கப்பட்ட இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த கண்ணீர் வடித்த அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அநேக மனிதர்களால, அநேக உறவினர்களால, சொந்தக்காரர்களாக எத்தனையோ பேரால உடைக்கப்பட்ட உங்களுடைய இருதயத்தை என் கர்த்தர் இன்னைக்கு உருவாக்கி அந்த மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அது மாத்திரமல்ல, நான் நிறைவா உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய துக்கத்தின் நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். உங்களுடைய எல்லா துக்கத்தின் நாட்கள், எல்லா கண்ணீரின் நாட்கள், எல்லா நிந்தனையின் நாட்கள் இன்னையோடு அது முடிவுக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆராதனையினுடைய அத்தனை மகிமையை நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஜனங்களை இன்னைக்கு நீங்கள் தொட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அவங்க வெறுமையாக போக வேண்டாங்கப்பா. நீ போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்பொழுது பொன்னோடும் வெள்ளியோடும் பொருட்களோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார். இந்த ஆலயத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. தேவனுடைய மகிமையை பார்ப்பதற்கு நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க போகும்போது வெறுமையா போவதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, சகல கனம், மகிமை, துதி, புகழ்ச்சி எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தர் அடியேனையும் கூட இந்த இடத்துல சாட்சியாய் நிறுத்தினபடியினாலே நான் ஆண்டவருக்கு முதலாவதாக நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக இந்த சிறப்பு இந்த துதி ஆராதனையிலும் கூட கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினால வல்லமையினால நம்மளை ஒவ்வொருவரையும் நிரப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஆராதனைக்கு ஒவ்வொரு வாரமும் நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த ஆராதனைக்காக காரியங்களுக்காக. ஆனால் இந்த வாரத்தில் ஆண்டவர் இந்த சிறப்பு துதி ஆராதனையில் கர்த்தாவே நீர் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை குறித்ததான ஆண்டவரே சில காரியங்கள் ஆண்டவரே அதை குறித்து நீர் வெளிப்படுத்த வேணும் ஆண்டவரே, நான் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனாலும் கர்த்தர் இந்த பாடல் ஆராதனை வேலையிலும் கூட சில அந்த பாடங்கள் அசாத்தியமான காரியங்கள் உடைய வாழ்க்கையில் நான் சீக்கிரமாக நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் பாடல் மூலியமாகவே அவருடைய பிரசன்னத்தில் அதில் அந்த முழங்கால் படியிட்டு நான் செபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இனி உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு புதிய ஒரு துவக்கத்தை அதில் நான் உனக்காக நான் தருவேன் என்கிறதான அதில் அந்த ஒரு மெல்லிய சத்தத்தை அதில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் கேட்க முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் அந்த கொடுத்ததான அந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த 9வது மாதத்திலும் கூட கர்த்தர் அடியேனையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் நடத்தி வந்தார். இந்த கடந்த இந்த மாதத்தில் ஹல்லேலூயா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இருந்தது. ஆனாலும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நான் செபித்த பொழுது ஆண்டவர் அந்த பண தேவையை ஆண்டவர் அவர் நல்ல மனிதர்கள் மூலமாக கர்த்தர் நான் செபித்தேன். ஆனால் செபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த பண தேவை எனக்கு ஆண்டவரே கிடைக்குமா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு, ஆனாலும் கர்த்தர் ஆண்டவர் அந்த பண தேவையை ஆண்டவர் சந்திக்க கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, கடை பிஸ்னஸ் காரியங்களில் அது விசேஷமாக இந்த ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் என்னை ஹல்லேலூயா இம்மட்டுமாய் நடத்தி வந்தது அவருடைய கிருபையாக இருக்கிறது. இனிமேலும் அவர் என்னை நடத்துவார். விசேஷமாக இன்றைக்கு ஒரு வார்த்தையை மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லி ஹல்லேலூயா உங்களுக்காக ஹல்லேலூயா நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா யோபு எழுதின சரித்திர புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லுகிறார். வருகிற இந்த 10வது மாதத்தில் ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு ஹல்லேலூயா இந்த நாளிலும் கூட கர்த்தர் என்னோடு கூட பேசுகிற இந்த ஒரு வசனம் பாஸ்டர் நான் நினச்சே பார்க்கல. இந்த வசனம் எனக்கு வந்துச்சு. ஆனால் பாஸ்டர் இப்போ தான் கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஏவின ஒரு வசனம் சொன்னாங்கன்னா அதை நீங்கள் சொல்லி நீங்கள் மக்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. அதுவே எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் கொடுத்த வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் இந்த 10வது மாதத்தில் நம்முடைய சபையில் அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுடைய நினைவுகளுக்கு ஆராய்ந்து முடியாத இந்த வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்காத அல்லது அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய ஊழியத்தின் பாதையிலும் கர்த்தர் இந்த 10வது மாதத்தில் ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுக்கடுத்து வசனம் சொல்லுகிறது, எண்ணி முடியாத அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம கவுண்ட் பண்ணி முடியாத அதிசயம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். நாளிலும் கூட இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கவனிங்க, நேரம் குறைவாக இருக்கிறதுனால சுருக்கமாக ஒரு சாட்சியையும் சுருக்கமாக வேத வசனத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு வேத பகுதியை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். குறிப்பாக கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம் ஒரு என்ன வருஷங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வருஷங்களெல்லாம் குறித்து நம்ம தியானித்தோம். இன்னும் தியானிக்க வேண்டிய வருஷங்கள் உண்டு. கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம் பதிலளிக்கும் வருஷம், மீட்கும் வருஷம், குறித்த காலத்தின் வருஷம், விதைக்கிற வருஷம், பலனை புசிக்கிற வருஷம், விடுதலையின் வருஷம், விசாரிக்கும் வருஷம்னு சொல்லி பல வருஷங்களை குறித்து நம்ம தியானித்தோம். இப்போவும் நீங்கள் கவனிங்க, சில வருஷங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம், ஆனால் அது ஒரு நீண்ட ஒரு செய்தியாக மாறிவிடும். அப்படிங்கிறதுனால அதை நம்ம வருகிற நாட்களில் நம்ம அதை தியானிக்க போகிறோம். குறிப்பாக நாளைய தினம் முழங்கால் யுத்த ஜெபம் உண்டு.
எல்லாரும் நீங்கள் முழங்கால் யுத்த ஜெபத்துக்கு சரியாக மாலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய கடைசி திங்கட்கிழமையில் நடைபெறக்கூடிய அந்த முழங்கால் யுத்த ஜெபம் உண்டு. நீங்கள் எல்லாரும் அந்த முழங்கால் யுத்த ஜெபத்துக்கு நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி, எத்தனை பேருக்கு தெரியும்? செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி சரியாக காலையில் 5:45 இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. 5:45க்கு நீங்கள் வந்துடுங்க. 6:45 வரைக்கும் வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். அது மாத்திரமல்ல, அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இந்த இடத்துல காலை ஜெபம் நடைபெறும். 1லிருந்து 21 வரைக்கும் காலை ஜெபம் 5:45க்கு ஆரம்பித்து 6:45க்கு எல்லாரும் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடுங்க. குறிப்பாக பிள்ளைகளுக்கு லீவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால் நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணணும். அந்த பஜனையெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லோரும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், ஒழுங்காக வந்துடணும். நீங்கள் வராத ஆட்கள் எங்கள் பிள்ளை தூங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 போட்டு எழுப்பி பிள்ளைகளை கூட்டுவாங்க. அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக உங்கள் பிள்ளைகளுக்கு மாறும். அதனால் கரெக்டாக 1ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எப்படியெல்லாம் டைம் கிடைக்கும் அந்த டைமுக்கு வாங்க. 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நானும் உடன் ஊழியரும் உட்கார்ந்து உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அநேகருடைய ஜெப குறிப்புகள் எங்களுக்கு தெரியும். ஒருவேளை இந்த காரியத்துக்கு இந்த 21 நாள் ஜெபத்தில் ஜெபிக்கணும்னு நீங்கள் யாராவது உங்களுக்கு ஜெப குறிப்பு இருக்கணும்னா அதை நீங்கள் எழுதி கொடுத்துருங்க. இல்லைனா எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லுங்கள். அதுக்காகவும் நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நாங்கள் பெண்களாக கூடி சரியாக 10 to 11 1 மணி நேரம் அவங்களும் பகலில் ஜெபம் பண்ண போகிறாங்க. அதனால் 21 நாள் ஜெபத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடன்னு சொல்லி அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படியே உங்கள் காரியங்களுக்காக தான், உங்களுடைய குடும்பங்களுக்காக மாத்திரம்தான் ஜெபிக்க போகிறோம். அதனால் இந்த 21 நாள் ஜெபத்தில் காலையிலே நீங்கள் எழுந்து வந்துடுங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். நீங்கள் நினைத்து பார்த்துறாத நன்மைகள் எல்லாம் வரும். அதனால் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை மாத்திரமல்ல, 21 நாள் ஜெபத்துக்கும் நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சரியாக 8:30 மணியிலிருந்து சரியாக 10:30 மணி வரைக்கும் மாத்திரம்தான் அது நடைபெறும். எவ்வளோ பெரிய செய்தியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி, சரியாக 10:30 மணிக்கு அது நிறுத்தப்படும். எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, யாராவது உடன் ஊழியரில் யாராவது சிறப்பு ஊழியர்கள் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்தி கொடுத்தா கூட நாங்கள் பெல் வச்சுருவோம். ஆமாம், அதாவது இப்போ 10:30 மணிக்கு செய்தி கொடுக்கணும் அப்படின்னா 10:15க்கு முதல் பெல் அடிச்சிடும். எப்பா நீ அலர்ட்டாவு பிரேக் போடு அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டான். நாங்கள் திட்டோம் எல்லாருமே, எந்த சிறப்பு ஊழியர் கூட எப்பேற்பட்ட ஆள் கொம்பன் வந்தாலும் சரி அப்படி அதனால் சொல்லியிருக்கோம். சரியாக அவங்களுக்கு 1 மணி நேரம் கொடுத்துருவோம். 9:30க்குனா 9:30க்கு செய்தி கொடுத்துருவோம். 10:15க்கு ஃபஸ்ட்டு பெல் அடிக்கும்போது அவங்க பிரேக் போட்டுடணும். ஏன்னா ட்ரெயின் வந்து உடனேலாம் பிரேக் போட்டால் நிற்காது இல்லையா? அதனால் குறிப்பிட்ட தூரத்துக்கு முன்னாடி 10:15க்கு ஃபஸ்ட்டு பிரேக்கு. அப்புறம் 10 சிரிக்கிறீங்கண்ணே. அப்புறம் நீங்கள் பிரேக் போடுறதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறீங்க. பஸ்ஸு பிரேக் போட்டால் உடனே நிற்கும், சரியா? அதனால் 10:15க்கு ஃபஸ்ட்டு பெல் அடிச்சிருவோம். 10:25க்கு 2வது பெல்லு, 10:30 மணிக்கு லாங் பெல் அடித்து அவங்கள சகல மரியாதையோடு உட்கார வச்சுருவோம். நிறைய பேர் அப்படி தான், அவங்க நிப்பாட்ட முடியறதில்ல. 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லி உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்கும். அதனால நான் உங்களை பார்க்காம அப்படியே திரும்பி உட்காந்துருக்கிறேன். சிலர்லாம் பிரேக் போடாமல் வண்டி போகும்போது ஐயோ இந்த மக்கள், ஏன்னா நீங்கள் ஆயத்தமாகி வர்றீங்க, உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை டைமிங் இருக்குது, உங்கள் வேலை இருக்குது, உங்கள் காரியமெல்லாம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி அந்த நேரம் கடைபிடிக்கப்படும். தம்பி, நீ வராத ஆட்களுக்கு 8:30 மணிக்கு வர வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அது எப்படி செய்வே எனக்கு தெரியாது. 8:30 மணினா ஒரு அதிகபட்சம் 8:45, ரொம்பனா 9 மணி. அதுக்கு மேலே வர்றது கொஞ்சம் நல்லதில்லை. ஒரு அரை மணி நேரம் வந்து முன்ன பொண்ணேன். அதனால் நாளைக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி மக்களை நேரத்தோடு வந்து அவங்களுக்கு சீக்கிரத்தில் நன்மைகள் வந்து சேர்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலையிலே நீங்கள் ஆயத்தப்பட்டு வர்றீங்க, கர்த்தர் நிச்சயமாக அதற்கு ஒரு பலனை வைப்பார். நீங்கள் காலமே ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறதற்கு ஒரு பலன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். அதனால் தொடர்ந்து இந்த நேர மாற்றங்களை நீங்கள் பொறுத்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் புதிதாய் வந்தவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். புதிதாய் வந்தவர்கள் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க பார்ப்போம். புதிதாய் வந்தவர்கள்
புதிதாக இந்த ஆலயத்தினுடைய சகோதரி வந்திருக்கிறாங்க, அண்ணா அக்கா வந்திருக்கிறாங்க. புதிதாக நாங்கள் இந்த வாரம் தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் நீங்கள் எழுந்து நிற்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நல்ல கரங்களை தட்டி அவங்களெல்லாம் நல்லா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்க, உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்க ஆண்ட்ரியா, சரி ஆண்ட்ரியாவுக்காக கை தட்டுங்க. ஆண்ட்ரியாவை காணோம், கை தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராவது பிறந்த நாள் கொண்டாடுறவங்க இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சவர் இன்றைக்கி ஒருத்தர் பிறந்த நாள் கொண்டாடுறாரு இந்த வாரத்தில். யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். யாரு? மகாத்மா காந்தி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் காந்தி அவர்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு தேச பிதாவாக இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறீங்க? நல்லா கை தூக்குங்க பார்ப்போம். அடுத்தபடியாக கர்த்தர் எனக்கு தகப்பனாக இருக்காருன்னு சொல்கிறவங்க. ஹல்லேலூயா. இந்திய தேசத்துக்கு தேச பிதா என்னது? காந்தி. அப்போ நிறைய காந்தியை குறித்து நிறைய காரியங்கள் உண்டு. நீங்கள் நிறைய சொல்லலாம், நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது நிறைய இந்த காந்தியை பற்றி நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்குது. சத்திய சோதனை அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, கிடைச்சா வாசித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவர் எழுதியிருப்பார். அவர் இந்த அகிம்சை வழியில் போராடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம் 5000 முறைக்கு மேலே அவர் வாசிச்சிருக்கிறாராம். எத்தனை முறை? எதில் இருக்குது மலை பிரசங்கம்? பைபிளில் இருக்குது. ஓகே, எந்த இடத்துல? மத்தேயு 5 புதிய ஏற்பாட்டில் இருக்குன்னா அந்த ஆமாம், மலை பிரசங்கம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி அவர் வாசித்தவர். அதனால் பார்த்தீங்கன்னா காந்தி தென்னாப்பிரிக்காவிலையும் இனவெறிக்காக போராடினார். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்தியாவில். அவர் நல்ல ஒரு வக்கீல், பாரிஸ்டர் அப்படிங்கக்கூடிய பட்டம் பெற்ற ஒரு நல்ல ஒரு மனிதர். தென்னாப்பிரிக்காவில் ரொம்ப இனவெறி அதிகமாக இருந்துச்சு. எப்படி இனவெறி அப்படின்னா, அங்கே வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் தான் பிரச்சனை போய்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் மாத்திரம்தான் ட்ரெயினில் போகணும், கருப்பர்கள் போகலாம். அன்ரிசர்வ்ட் பெட்டியில் தான் அவங்க என்ன பண்ணணும், கூட்டத்தோட கூட்டமாக போகணும். எந்த ஒரு முதல் வகுப்பு பெட்டியிலையும் என்ன பண்ணக்கூடாது, ஏற முடியாது. அப்போ காந்தி ஒரு தடவை தென்னாப்பிரிக்காவில் அப்படி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது அவர் முதல் வகுப்பு டிக்கெட், ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்திருந்தார். ஆனால் என்ன பண்ணாங்க, அந்த வெள்ளையர்கள் என்ன பண்ணாங்க, யூ பிளாக் மேன் இறங்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவரை வலுக்கட்டாயமாக அடித்து இறக்கி விட்டாங்க. அது அவருடைய மனதை பாதித்ததுனால என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பு இன மக்கள், அந்த கருப்பு இன மக்களுக்காக அந்த நாட்டில் அவர் போராடினார். அப்போ போராடி கொண்டிருக்கும் பொழுது நிறையா அந்த மக்களெல்லாம் அப்படி போராட்டத்தின் பாதையில் அவங்க நடத்தினார், அகிம்சைக்கு முன்னாடி. அப்போது நிறைய மக்களுக்கு அந்த விழிப்புணர்வெல்லாம் கொண்ட உடனே சில வெள்ளை இனத்தினுடைய சில வெள்ளையர்கள், அந்த வாலிப பையங்கள்லாம் என்ன செஞ்சு பெரிய பெருக்கிற கற்களை எடுத்து அந்த காந்தியை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தியை கல் எறிஞ்சு பயங்கரமாக காயமாக்கிட்டாங்க. தலையில், கை காலில் இரத்த காயமாக்கிட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த தென்னாப்பிரிக்காவில் உள்ள அந்த காவல்துறை என்ன பண்ணாங்க, உடனே அவரை ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போயிட்டு அந்த கல் எறிஞ்சவங்களே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்த உடனே இவங்களுக்கு உங்களை கல் எறிஞ்சிருக்கிறாங்க, அதனால் இவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த புகாரினுடைய அடிப்படையில் நான் இவங்களுக்கு பெரிய சட்டத்தின் முன்னாடி உங்களுக்கு பெரிய தண்டனை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா 2 காரியம், நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க, உங்களுக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அது இன்னும் எங்களுடைய நாட்டை பாதிக்கும். அது குறிப்பாக இந்த வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பர்களெல்லாம் நாங்கள் அடிமைப்படுத்துகிறோங்கிற ஒரு பிம்பம் மற்ற நாட்டில் உருவாயிரும். அதனால் நீங்கள் கொடுக்குற புகாரில் நான் இவங்களை தண்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்துறையில் சொன்ன உடனே அவர் அமைதியாக சொன்னாராம், அவங்க எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னாராம். அல்லேலூயா. என்ன அதிசயமாக பார்க்குறீங்க. இயேசு கிறிஸ்து கூட சொன்னார் இல்லையா சிலுவையில், பிதாவே தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிற அளவு அந்த மாதிரி மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்ன உடனே அந்த தேசமே அவரை வியந்து பாராட்டுச்சான். வியந்து பாராட்டி இன்றைக்கும் நான் கேள்விப்பட்டேன், நம்ம நாட்டில் அந்த தேச பிதாவுடைய அந்த காந்தி ஜெயந்தியை கொண்டாடுறதை காட்டிலும் தென்னாப்பிரிக்காவில் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். அல்லேலூயா. தென்னாப்பிரிக்காவில் காந்தி ஜெயந்தியை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிக்கையில் நான் படித்தேன். அதில் இப்படிப்பட்ட மக்களையெல்லாம் கர்த்தர் தான் தேசத்தில் என்ன பண்ணுறாரு, எழுப்பி கொடுக்கிறார். அப்போ எப்படி ஒரு அகிம்சை வழிவில் இந்திய தேசத்துக்காக அவங்க சுதந்திரத்தை வாங்கி தந்தாரோ அதே போல் தான் இயேசு கிறிஸ்துவும் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி போல
கடைசி வரைக்கும் அந்த சிலுவையின் அந்த காரியத்தில் அவர் வந்து எதிர்ப்பை தெரிவிக்காமல் போனார். அல்லேலூயா. ஒரு இடத்துல பார்க்குறோம், வேதத்தில் அவர் மீது கல் எரியும்படி கல்லை எடுக்கும்போது என்ன பண்ணிட்டார்? மறைஞ்சு போயிட்டார். அவர் எல்லா அற்புதத்தை செய்ய முடியும். கடலில் நடந்தவர், கடலில் என்ன பண்ண முடியும்? நடந்தவர். அப்போ தண்ணீரை செங்கடலை விளக்கினவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர், எல்லா அற்புதமும் அவரால் செய்ய முடியும். ஆனால் அந்த சிலுவையின் அந்த பாடுகள் வழியாக போனால் தான் ஜனங்களுக்கு ஒரு மீட்பு, சாபத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அந்த பிதாவினுடைய சித்தத்துக்கு கடைசி வரைக்கும் என்ன பண்ணார்? கீழ்ப்படினார். அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். அதனால தான் கர்த்தர் நம்ம எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போது தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் அப்படியே ஜெபித்து கொண்டிருந்த பொழுது நிறைய வேத வார்த்தைகளை கொடுத்தார், நிறைய வார்த்தைகளை கொடுத்து என்னோடு பேசினார். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு 3 வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். அப்போது கடந்த நாட்களில் நேற்று வெள்ளிக்கிழமை, வியாழன், வெள்ளி 3 நாள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது சில வேத வார்த்தைகளை என்னோடு கொடுத்து அந்த வார்த்தைகள் எல்லாம் குறித்து என்னோட பேசி கொண்டே இருந்தார். அந்த வார்த்தைகளை மாத்திரம் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி அதை நான் ஜெபிக்க போகிறேன். நிச்சயமாக அந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். நம் எல்லாரும் வாசிப்போம். முதலாவது ஒரு வேத வசனம், மல்கியா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நான் எடுத்துக்கொள்கிறேன். அதனுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அல்லேலூயா. இன்னொரு முறை கூட வாசிப்போமா? இன்னொரு முறை சத்தமாக வாசிங்க. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். என்ன கவனிங்க, ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு வார்த்தை திரும்பவும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. திரும்பவும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் என்னோடு கொடுத்து கடந்த நாட்களில் பேசினார். அப்போ திரும்பவும் என்ன பண்ணுவீங்க? திரும்பவும் காண்பீர்கள். மறுபடியும் அப்படின்னு அர்த்தம், மறுபடியும் மறுபடியும் அப்படின்னு அர்த்தம். அப்போ சில வித்தியாசத்தை இனி வருகிற நாட்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சில வித்தியாசம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பிரதர், நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசம்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் அப்படின்னு சொல்லி 13ஆம் வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நீங்கள் படிக்கலாம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக பேசியிருக்கிறீங்க? கர்த்தருக்கு விரோதமா நான் ரொம்ப பேசியிருக்கேன், கர்த்தருக்கு விரோதமாக. ஏதோ ஒரு ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கலன்னா அந்த வசனத்தின்படியே நான் பேசியிருக்கேன். 15வது வசனத்தை வாசிச்சிருக்கீங்க. நான் என்ன பேசியிருக்கேங்கிறது அந்த 15வது வசனத்தில் இருக்குது. நிறுத்தி நிதானமாக வாசிங்க. இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். யாரை சொல்கிறோம்? யார் அகங்காரி? எங்கள் மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. மாமியார்கள் வருத்தப்படாதீங்க. இல்லைங்க என் நாச்சனார் வரிய அகங்காரிப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருவனுக்கு அவனுடைய வீட்டாரே சத்துரு தான். ஆனாலும் அகங்காரிகளை பார்த்து என்ன சொல்லக்கூடாது? அவன் பாரியா அட்டுழியம் பண்ணுறான், எவ்வளோ நல்லா இருக்கான்னு நம்ம சொல்லக்கூடாதான். சொல்லியிருக்கீங்களா? இப்போ சொல்கிறீங்க, இப்போ தெரியுது இல்லையா? இதை நான் ரொம்ப சொல்லியிருக்கேன். அகங்காரிகளை பார்த்து என்ன சொல்லக்கூடாது? பாக்கியவான்கள் என்கிறோம். அடுத்தபடியா தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அப்போ நான் சொல்லுவேன், நிறையா பண்ணுறதெல்லாம் அட்டுழியம், பண்ணுறதெல்லாம் சேட்டை,
நல்லா இருக்கான் பாரு, ஒரு வியாதி இல்லாமல் இருக்கான் பாரு அப்படி சொல்லுவேன். நான் சொல்லியிருக்கேன், மனித இயல்பு அதுதானே. தீமை செய்கிறவர்கள் எப்படி இருக்காங்க? திடப்படுகிறாங்க. உங்களை விட நல்லா இருக்காங்க. தீமை செய்கிறவங்க, அட்டுழியம் பண்ணுறவங்க, பாவம் பண்ணுறவங்க, வம்புக்கு போகிறவங்க. சரியா? இது நான் சொல்லியிருக்கேன். தீமை செய்ய பாரு, இவ்வளவு வம்புத்தனம் பண்ணிட்டு, இவ்வளவு பாவம் பண்ணிட்டு, இவ்வளவு அக்கறம் பண்ணிட்டு கல் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொன்னதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரியா? நீங்கள் சொல்லியிருந்தீங்கனாலும் தப்புலாம் கிடையாது. அப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் என்ன பண்றாங்க? ஆமா, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை. ஆனா அவங்க பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுறாங்களாம். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் பாரு. அவன் ஆண்டவருக்கே செக் வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து எங்கள் வீட்டில் சொல்லுவேன், கர்த்தருக்கே செக் வைக்கிறாங்க அப்படின்ட்டு. சிலர்லாம் அப்படி தான் எங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணி வந்துட்டுன்னா நாங்கள் உங்களுக்கு செய்வோம்னு சொல்லி எங்கிட்ட டீல் போடுவாங்க, கான்ட்ராக்ட் போடுவாங்க, பர்சன்டேஜ்லாம் பேசுவாங்க. சிலருக்கு நடந்துடும், ஆனால் அவங்க தரமாட்டாங்க. சிரிக்கிறீங்கல்ல? எனக்கு அப்போ ரொம்ப கோபமாக இருக்கும். ஆண்டவர் அப்படி கேட்குறதே தப்பு. நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணலாம், நான் செஞ்சால் நீ செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? சின்ன பிள்ளைகள் வீடுகளில் இருந்து அப்படி சொன்னால், ஏதாவது கடைக்கு போனோம், கடைக்கு போயிட்டு வந்தோடனே என்ன கொடுப்பீங்க? மிச்ச காசெல்லாம் நான் வச்சுக்கிட்டேன். நான் சொல்லுவேன், சின்ன வயசில் எங்களுக்கு அப்போ 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா கொடுத்து ஏதாவது கடைக்கு மிச்ச காசு எவ்வளோ வந்தாலும் நான் வச்சுக்கிடுவேன் அப்படிம்பாங்க. அங்கே போகிறதுக்குள்ளே எங்கள் பாட்டி கூட 2 பொருளை சேர்த்து சொல்லிடுவாங்க. எப்படி மிச்ச காசு வரும்? 1 ரூபா கடன் தான் சொல்லிட்டு வரணும். அந்த மாதிரி ஆகிப்போயிடும். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். இதுதான் கர்த்தருக்கு விரோதமான பேச்சான். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கர்த்தருக்கு விரோதமான பேச்சுன்னா வேறு என்னவோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? கிடையாது. நீங்கள் ஜெபிக்கிறதுனாலையும் கர்த்தரை தேடுகிறதுனாலையும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் தாமதமானாலும் சரி, சில ஆசீர்வாதங்கள் வருவதற்கு அது நிலையாக தடுமாற்றமாகுது, வரலை அப்படின்னு சொன்னாலும் சரி, பிசாசு போய் இயேசு கிறிஸ்துவ அந்த உப்பரிக்கையின் மேலே நிப்பாட்டி இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு காமிச்சானா. இன்றைக்கி என்ன ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு டெம்டேஷன், ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு பெரிய சோதனை என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, உபவாசம் பண்ணுவீங்க, கர்த்தரை தேடி வருவீங்க. ஆனால் உங்கள் முன்னாடி வர்றவங்கெல்லாம் கர்த்தரை தேடாதவங்க, கர்த்தரை ஆராதிக்கவங்க, கர்த்தரை கொடுக்காதவங்கலாம் நல்லா இருக்கிறவனை தான் கர்த்தர் அந்த பிசாசு கொண்டு வருவான், கர்த்தர் கொண்டு வர மாட்டார். அதுதான் உங்களுக்கு சில நேரத்தில் பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஐயோ நம்ம விருதாவாக போய் ஆண்டவரை சேவிக்கிறோம். அப்போது இந்த இடத்துல சொல்லுது, நீங்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறீங்க. எத்தனை பேர் இன்றைக்கி நான் பேச மாட்டேன்னு, நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டேன்னு யாரெல்லாம் முடிவு எடுக்கிறீங்க? ஒருத்தர் கூட பேசக்கூடாது. உங்கள் கண்ணுக்கு எதிராக எப்பேற்பட்டவன் வந்தாலும் சரி, அதாவது அகங்காரிகளை பார்த்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? என்ன சொல்லக்கூடாது? பாக்கியவான்கள் நீங்கள் சொல்லக்கூடாது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டு இருக்கிற ஜனம் நீங்கள் தான் பாக்கியமுள்ள ஜனம். நீங்கள் நல்ல சத்தமாக சொல்கிறீங்க, வசனம் தெரியுது. கர்த்தரவங்களை பாக்கியவானாக வைப்பார். கர்த்தரை தெய்வமாய் கொண்டு இருக்கிற ஜனம் எப்படிப்பட்டது? ஆமாம். அது மாத்திரமல்ல, தீமை செய்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்களா? ஆமாம், தீமை செய்கிறவர்களால் திடப்பட முடியாது. வேதத்தில் இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்குது, நான் பெற சொல்கிறேன். அது வந்து டைம் முடிஞ்சிட்டு, ஏற்ற காலத்தில் அவருடைய கால்கள் தள்ளாடும். தீமை செய்கிறவருடைய கால்கள் ஏற்ற காலத்தில் தள்ளாடுமா? ஏற்ற காலத்தில். அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, தேவன் வந்து உங்களை திடப்படுத்துவார். எப்படி திடப்படுத்துவார் தெரியுமா? சகரியா 8ஆம் அதிகாரம், சகரியா 8ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ம் 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 தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, கர்த்தரே உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க கைகள் திடப்பட கடவுதுன்ட்டு. ஆனா நீங்க என்ன சொல்லக்கூடாது? அந்த வசனத்தின்படி சொல்லுங்க பார்ப்போம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். நீங்க என்ன பண்ணக்கூடாது?
எக்காரணத்திலையும் சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்கள் கைகளை திடப்படுத்துவார், உங்களை திடப்படுத்தி நிலைநிறுத்துவார். அப்போ தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அப்பொழுது நல்லா படிக்கணும். அப்பொழுது கர்த்தருக்கு, அப்படி வார்த்தையை பாதி வார்த்தையை படிச்சுட்டு பாதி வார்த்தையை நான் படிக்கக்கூடாது, நல்லா கரெக்டாக படிக்கணும். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். நல்லா கேட்டுக்கிடுங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களும் இந்த வார்த்தையை நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு தான் அர்த்தம். கவனமாக புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்பொழுது அப்படின்னா எப்பொழுது, அதுக்கு முந்தின உள்ள வசனம். நீங்கள் தேவனுக்கு விரோதமாக பேசும்பொழுது அகங்காரிகளை பார்த்து பாக்கியவான்கள், தீமை செய்கிறவங்க திடப்படுறாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வார்த்தையை தான் கர்த்தர் முதல்ல கவனிக்கிறாரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? எக்காரணத்தை கொண்டு பேசக்கூடாது. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தருக்கு கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று, ஆமாம், சட்டப்பேரவையில் சொல்கிறாங்க, அவை குறிப்பு. நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார். அதே நேரத்தில் எந்த விரோதமான பேச்சு பேசினாலும் ஞாபக புஸ்தகத்தில் என்ன பண்ணியிருக்குது? கொஞ்சம் டவுட்டாக இருக்குண்ணே. நான் இவ்வளோ நாள் நினச்சேன் கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசும்போதே கேட்காருன்னு சொன்னீங்களே, நீங்கள் இன்றைக்கி ட்விஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறீங்க. உண்மையிலே தேவனுக்கு விரோதமாக நீங்கள் பேசும் பொழுது என்ன பண்ணுறார்? கர்த்தர் கேட்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது, கர்த்தருக்கு பயந்தவங்க ஒருவரோடு ஒருவர்னா யார்? நீங்களும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருமா? யார் சொன்னீங்கன்னா முடிச்சிருவேன். கர்த்தருக்கு பயந்தவங்க யார்? நானெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படவே மாட்டேன்னு சொல்கிறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு 2 பேர் முன்னாடி இருக்கீங்க, நீங்கள் தான் மாட்டிக்கிட்டீங்க. அமுதா சிஸ்டரும் இருக்கிறீங்க, எஸ்எஸ் சிஸ்டர் இருக்கீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவங்க தான். நீங்கள் பேசும்போது யார் கேட்கா? கர்த்தருக்கு கேட்குறாரு. அல்லேலூயா. செல்ஃபோனில் பேசினாலும் கேட்டுருவார், நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசினாலும் கேட்டுருவார். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் நீங்கள் பேசும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து தன்னால் வரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் பெரிய செய்தி திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 15 பாயிண்ட் எழுதி வச்சுருக்கிறேன். ஆனால் டைமிங் இன்றைக்கெல்லாம் மக்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், சிறப்பு துதி ஆராதனை அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வார்த்தை திரும்பவும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி அப்படியே நம்ம எழுந்து நின்று காணிக்கை செலுத்தி நம்ம நிறைவு செபத்துக்குள்ளாக நம்ம செல்ல போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா, யோவேல் எழுதின தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம வாசிச்சுட்டு, நம்ம அதை குறித்து ஏற்கனவே பல முறை நம்ம தியானித்ததுனால அதை மாத்திரம் நம்ம சுருக்கமாக நம்ம அப்படியே வாசிட்டு நம்ம முடிச்சிடலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரே நிமிடம் நான் எடுத்துக்கொள்கிறேன். 2ஆம் அதிகாரத்தினுடைய 25 வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். 2:20. அல்லேலூயா. பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை என்ன பண்ணுவார்? திரும்ப அளிப்பார், ரீபே பண்ணுவார். ஆண்டவர் ரீபே பண்ணாருன்னா எப்படி கொடுப்பாரு? வட்டியும் முதலும் போனஸோட அசலோட அப்படி கொடுத்துருவார். சிலர் உங்கள்கிட்ட கடன் வாங்குறாங்க, 10,000 ரூபா வாங்குறாங்க, இத்தனாம் தேதி தந்துடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அத்தனாம் தேதி உங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் 10,000க்கு மேலே 5,000 தந்துட்டு 5,000 அடுத்த மாதம் தரேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு கொஞ்சம் கோவம் வரும். இனி உங்களுக்கு கடனே என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? உங்களுக்கு திரும்ப அளிக்கும் பொழுது, பச்சித்த வருஷங்களுடைய விளைவை திரும்ப அளிக்கும் பொழுது நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள். அப்போ 2வது திரும்ப என்ன அளிக்க போகிறாரு? உங்கள் வாழ்க்கையில் பச்சித்த வருஷங்கள். உங்களை பார்த்து நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த 8வது வருடம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கெல்லாம் ரீபேமெண்ட் வரப்போகிறது, செட்டில்மெண்ட் வரப்போகுது. ரீபே, பச்சித்த வருஷங்களின் விளைவு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான், சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன், உங்களுக்கெல்லாம் தெரிந்தது தான்.
இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் எத்தனை வருடம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க? 430 வருடம். அவங்களுக்கு இஎஸ்ஐ இருந்துச்சா? இஎஸ்ஐ இருந்துச்சா? இஎஸ்ஐனா என்னது? எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இஎஸ்ஐ மருத்துவமனைகள் இருக்குது. அந்த வேலை பார்க்குறவங்க போய் அந்த மருத்துவமனையில் இஎஸ்ஐயில் அந்த சிகிச்சை எடுக்கலாம். இஎஸ்ஐ. அடுத்தெல்லாம் பிஎஃப், ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருந்துச்சா? சரி, ஒரு மனிதன் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறான். அவன் 4 வருஷத்துக்கு மேலே ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டான் அப்படின்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் வெளியே வரும்பொழுது அவனுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கணும். இன்றைக்கி வந்து அது தொழிலாளர் நல சட்டத்தில் இருக்குது. என்ன சட்டம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அது அமைப்பு சாரா தொழிலாளர்களாக கூட இருக்கலாம். ஒரு கடையிலையோ ஒரு நிறுவனத்துலேயோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 5 வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா அவன் கடைசியாக வாங்கக்கூடிய சம்பளம், இப்போ வந்து முதல் வருஷத்தில் 10,000 ரூபாய்க்கு சேர்ந்துருப்பார், 5 வருஷம் முடியும் போது ஒரு 15,000 ரூபா வாங்குறார் அப்படின்னா அவனுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் இல்லாட்டா கூட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 வருஷம் அவன் வேலை பார்த்ததுனால அந்த கடைசியாக வாங்கக்கூடிய சம்பளம் 15,000. அப்போ 5 மாத சம்பளம் 15,000 × 5 மாதம் 75,000 அவனுக்கு சர்வீஸ் பணமாவது கொடுக்கணும். நல்லா கவனமாக கேட்குறீங்க, எழுதி வச்சுக்கிடுங்க. சரியா? என்ன செய்யணும்? புரிஞ்சுதான் அந்த கணக்கு. இது நான் சொல்கிற சட்டம் இல்லை, இந்திய தொழிலாளர் அமைப்பு சட்டம்னு இருக்கிற அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்படி சர்வீஸ் பணம் உங்களுக்கு கிடைச்சிதா? எதுவுமே இல்லை. இஎஸ்ஐ இல்லை, பிஎஃப் இல்லை, சர்வீஸ் பணம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணார்? என்ன செஞ்சார்? பொண்ணோடும் பொருளோடும் நீங்கள் போய் எவன்லாம் உன் கண்ணில் அகப்படுறானோ அவன்கிட்டலாம் கேட்டு வாங்கு. தங்கத்தை கொண்டா, வெள்ளியை கொண்டா, பட்டு ஆடைகளை கொண்டா, சரியாக ரீபேமெண்ட் பண்ணி செட்டில் பண்ணி அவர் அனுப்புவார். இதுதான் பச்சித்த வருஷம். 430 வருஷம் அவங்களுக்கு சரியாக சம்பளம்லாம் கிடையாது. நீ ஆண்டவரை ஆராதிக்க போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு வேலை ஜாஸ்தி ஆகிட்டு. நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள், சிலருக்கெல்லாம் வேலை ரொம்ப ஜாஸ்தியாகுது, ரொம்ப பிஸி ஆகுறீங்க அப்படின்னா அது சத்துரு கொண்டு வரக்கூடிய ஒரு தடை. கத்தரை ஆராதிக்கிறத காட்டிலும் கத்தரை துதிக்கிறத காட்டிலும் நீங்கள் பிஸியாக மாறக்கூடாது. நீங்கள் 6 நாள் வேலை செய்யுங்க, அதுதான் பைபிளில் சொல்லியிருக்குது. 7ஆம் நாள் என்ன பண்ணுங்க? ஓய்ந்துருங்க. 7ஆம் நாள் வந்து நல்ல சர்ச்சில் வந்து ஆராதிங்க, வீட்டில் போய் சாப்பிடுங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க, நல்ல கத்தரை மகிமைப்படுத்துங்க. சிலர் 7ஆவது நாளும் என்ன பண்ணுறது? போய் வேலை செய்கிறாங்க. 7ஆவது நாளும் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் போகலாம். வேறு வழி இல்லை, எனக்கு சூழ்நிலை அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப சௌரியம் வந்துட்டு, உங்களுக்கு என்னெல்லாம் சௌரியம் வந்துட்டு, காலையிலே ஆராதனைகள் சில இடங்களில் இருக்குது, நீங்கள் போகலாம், தப்பு கிடையாது. சிலர்லாம் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் கண்டிப்பாக போகணும், நாங்கள் இந்த சபையில் நடக்கக்கூடிய இந்த காலை ஆராதனைக்கு போகிறோன்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து சொல்லிட்டு போகிறீங்க. உங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த உண்மையை யார் பார்க்க தெரியுமா? கர்த்தர் பார்க்குறார், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை. ஏன்னா எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, சரி முதல்ல நம்மகிட்ட சொல்கிறாங்க, அப்போ நம்மளை கனப்படுத்துகிறாங்க. 2வது அந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய காரியத்தில் அவங்க சரியாக இருக்கிறாங்க, அதை கர்த்தர் கனப்படுத்துவார். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், ரீபே பண்ணப்படும். இந்த மாதத்தில் பச்சித்த வருஷங்களுடைய விளைவு உங்களுக்கு திரும்ப அளிக்கப்படும். மிச்ச வசனங்கள் எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். அதனால் எழுந்து நில்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். We worship forever, we praise Him forever, we lift Him forever, He loves us forever, forever. நேற்றும் இன்றும் மாறா ஒரு தேவன் எனக்குண்டு, நேசக்கர்த்தர் தாங்கும் ஒரு நண்பன் நமக்குண்டு. நேற்றும் இன்றும் மாறா ஒரு தேவன் எனக்குண்டு, நேசக்கர்த்தர் தாங்கும் ஒரு நண்பன் நமக்குண்டு. அவர் வாழும் சிறந்தவர், இந்த பூமியில் பெரியவர், அவர் பலனுமானவர், அவர் சர்வ வல்லவர். He's the best, நம் தேவன் பெஸ்ட் தான். He's the best, நம் தேவன் பெஸ்ட் தான். அவர் கிருபை பெஸ்ட் தான், அவர் வார்த்தை பெஸ்ட் தான், அவர் அன்பும் பெஸ்ட் தான், எல்லாமே பெஸ்ட் தான். காலையில் எழுந்து உடனே அவர் பாடத்தை தேடுவோம், பாடத்தை கர்த்தால் ஜெபித்து புது பாடல் பாடுவோம். காலையில் எழுந்து உடனே அவர் பாடத்தை தேடுவோம், பாடத்தை கர்த்தால் ஜெபித்து புது பாடல் பாடுவோம். அவர்
கிருபையா நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறோம். திரும்ப அளிப்பேன்னு சொன்ன கர்த்தர் திரும்ப நன்மைகளை அளிப்பீராக. திரும்பவும் வித்தியாசத்தை காண பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் வித்தியாசங்களை காண பண்ணுவீராக. வந்திருக்கிற சிறியவர்கள் பெரியவர்கள் ஒவ்வொருத்தர் மீதும் உடைய தயவுள்ள கரத்தை வைத்து வருகிற மாதத்திலோ கர்த்தர் பெரிய நன்மைகளை காண செய்து உடைய தயவை விளங்க பண்ணுவீராக. உடைய பரிசுத்த கரத்துக்குள் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய அந்யோன்யமும் இந்த காலை ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென் ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? 3 முறை சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிறவங்களிடத்துல உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க.